ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சேதுகுமரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சேதுகுமரன், இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு அங்கே அக்னி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அங்கே நிலவரம் என்ன, விரிவாக கூறுங்கள். கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இங்கு வருடந்தோறும் மிகப்பெரிய அமாவாசையை கருதப்படும் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதில் வெளியூர் வெளி மாநிலத்தினர் மற்றும் உள்ளூர் சேர்ந்த பக்தர்கள் இன்று மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு அக்னி தீர்த்தமாடிவிட்டு கோயிலில் உள்ள புனித தீர்த்தமான 22 தீர்த்தங்களை தீர்த்தம் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் எதுவும் குற்ற செயல்கள், எதுவும் பிப்பாய்க்கு செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டுள்ளனர். மற்றும் வரும் பக்தர்கள் போதிய குடிநீர் வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுதப்படுகிறது. தொடர்ச்சியாக போக்குவரத்து நெரிசல்களை தரிப்பு செய்ய மாவட்ட காவல்துறை போக்குவரத்து ஒரு வழிச்சாலையாக மாற்றி அமைக்கப்பட்டு வாகனத்தை உள்ளே அனுமதி வழங்கி வருகிறது. கோயில் வரையில் உள்ள பகுதி திட்டோடி உள்ள பகுதியில் மக்களை மட்டும் பக்தர்களை மட்டும் அனுமதிக்கப்பட்டு வாகனத்தை நிறுத்தி திரும்பி செல்ல அனுப்பி வருகின்றனர். தொடர்ச்சியாக இவர்கள் இந்த தரிசனத்தை முடித்துவிட்டு ராமேஸ்வரம் தீவு பகுதியில் உள்ள தனுஷ்கோடி, கோதண்டராமர் கோயில், ராமர் பாதம், லட்சுமி தீர்த்தம், சீதா தீர்த்தம் போன்ற பகுதிகளை தரிசனம் செய்துவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சேதுகுமரன்.